100% பிளாக். ஆனால் அதை தாண்டி ரத்த ஓட்டம் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து ரத்த ஓட்டம் தடைபடவில்லை. அதற்கு காரணம் என்னன்னா கொலாட்ரல்ஸ். ஸோ இந்த கொலாட்ரல் சர்க்குலேஷன்றது வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்க பிளான் பி மெக்கானிசம். ஸோ பிளான் பி மெக்கானிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயின் வெசல்ஸ் வந்து பிளாக் ஆனாலும் நேச்சுரலாகவே இந்த சின்ன சின்ன வெசல்ஸ் உருவாகிறது. அப்போ எப்போ அந்த சின்ன சின்ன வெசல்ஸ் உருவாகிறது? பிளாக் இருந்தால் தான் உருவாகுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம பிறக்கும் போதே அந்த சின்ன சின்ன கொலாட்ரல்ஸ் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, நெஞ்சு வலின்னு போகிறாங்க, இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டென்ட் வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை கிளியராக எடுத்தால் சொல்லுவாங்க, சார் எனக்கு அன்னைக்கு மட்டும்தான் சார் பெயின் வந்தது, டெய்லி நான் 45 மினிட்ஸ் நடக்கிறேன், எனக்கு நான் பெயினே வந்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்? அவருக்கு ஸ்டென்ட் வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது வந்து இரத்த குழாயின் அடைப்பு இல்லை, அவரால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும்ன்றது தான் அவர் ஸ்டென்ட்டை நிரூபிக்கணும். இப்போ ஏன் அவரால் நடக்க முடியுதுன்னா அந்த இரத்த குழாய் அடைப்பு வந்து அவருக்கு 5-6 வருடங்களாக இருந்திருக்கலாம். திடீரென்ற அந்த இரத்த குழாயில் வந்து ஒரு கிளாட் ஏற்படுவதனால் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். ஆனால் அந்த கிளாட் கரைந்த பிறகு மறுபடியும் அவர் நார்மலைஸ் ஆகிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுதான் ஸ்டேபிள் பேஷண்ட் சொல்லுவோம். ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் போடுவதனால் எந்த ஒரு